நம்ம வீடியோவில் Discrete Mathematicsல வந்து Conjunctive Normal Form problem பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து Conjunctive Normal Form problem பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து Conjunctive Normal Formனா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். A formula which is equivalent to a given formula and which consists of a product of elementary sums is called a conjunctive normal form of the given formula. Okay, so conjunctive normal form அப்படின்னா ஒரு ஃபார்முலா. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்க ஃபார்முலாவுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம், மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் போது நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ரி சம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த எலமெண்ட்ரி சம்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே கார்ட் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ரி சம்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் ஃபார் த கிவன் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நமக்கு கிளியராக வந்து என்னது புரியும். ஓகேவா, கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அப்டெயின் அ கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்முக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லலாம், சிஎன்எஃப். ஓகேவா, சிஎன்எஃப் கொடுத்தாலும் சரி, டிஎன்எஃப் உங்களுக்கு வந்து கிவன் டேமுக்கு வந்து கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா கொஷினில் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிஷ்னல் சிம்பிள் இருக்கும், இல்லைன்னா பை கண்டிஷ்னல் சிம்பிள், அதாவது டபுள் சைடும் ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அண்ட் ஆர் நெகேஷன் இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்மளோட டேமோட ஆன்சர் வந்து சிஎன்எஃப். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, ஒரு டேம் இருக்குது, இன்னொரு டேம் இருக்குது, சென்டரில் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா ஆண்ட் வந்து கொண்டு வரணும். இது ரெண்டுக்கும் நடுவில், அதாவது இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன வேணும், ஆர் வரணும். ஸோ இதை தான் நம்ம வந்து எலமெண்ட்ரி சம்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் எலமெண்ட்ரி சம்ஸ். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ப்ராடக்ட் வரதுனால ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ரி சம்ஸ். இதுதான் வந்து நமக்கு என்னது கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷனல் சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, வேரியஸ் லாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு அந்த லாஸ்லாம் கிளியராக இருந்தால் தான் நம்ம என்னது ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் லாஸ்ட் வீடியோஸ் பார்க்காதீங்க, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே கார்ட் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம பி கண்டிஷனல் கியூக்கு பதிலாக என்ன ஃபார்முலா, அதாவது என்ன லா அப்ளை பண்ணுறோம், பி கண்டிஷனல் கியூ லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு நெகேஷன் பி ஆர் கியூ. ஓகேவா, ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இது ஒரு டேம், இது ஒரு டேம். ஸோ இந்த ரெண்டு டேமையும் நம்ம பார்க்கணும். ஸோ பிங்கிறது நமக்கு இதில் ஒரு டேம், இந்த டேம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஆண்ட் இருக்குது. ஓகேவா, அப்போ கன்ஜெக்டிவ்னா நடுவில் ஆண்ட் வரணும். சரி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கணும், ஆர் இருக்கணும். அதே மாதிரி இருக்குதா, அப்போ நமக்கு என்னது கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம என்ன பண்ணியாச்சு, கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் தான் உண்டு அப்படின்னு கிடையாது, மோர் தென் ஒன் கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Obtain a CNF for P conditional Q and R and negation P conditional negation Q and negation R. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேம் இருக்குது, இங்கே ஒரு டேம் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் ஆண்ட் இருக்குது. ஸோ உங்களோட ப்ராப்ளத்துலேயே வந்து கொஞ்சமாக நமக்கு எப்படி இருக்குன்னா சிஎன்எஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதாவது ரெண்டு டேமுக்கு நடுவில் உங்களுக்கு ஆண்ட் வரணும், அதுதான் வந்து சிஎன்எஃப் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க, எழுதிட்டு டேம் பை டேமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரூலே வந்து உங்களுக்கு என்னது கண்டிஷனல் அல்லது பை கண்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், லாஸ் அப்ளை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேமுக்கு வந்து லா அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்போ சைடில் என்ன லா அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து நமக்கு என்னது எழுதணும். ஸோ அப்போ வந்து நம்ம பி கண்டிஷனல் கியூன்னு இருந்துச்சுன்னா என்னலா, நெகேஷன் பி ஆர் கியூ. ஓகேவா, ஸோ அப்போ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு இதுதான் பி, இதுதான் கியூ, நடுவில் கண்டிஷனல் இருக்குது. அப்போது நெகேஷன் பி ஆர் கியூ இருக்க டேமுக்கு என்ன இருக்குது, கியூ அண்ட் ஆர் இருக்குது, அதை எழுதிக்கிறோம். அண்ட் அந்த சிம்பிள் அப்படியே எழுதிக்கோங்க.
இங்கே வந்து பாருங்கள் இந்த கண்டிஷனலையும் ஒரே லா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். அப்போ எழுதும்போது இங்கே ஏற்கனவே நெகேஷன் பின்னு இருக்கு. அப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி ஆர் கியூ டேமை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இனி செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியாச்சு, சின்னதாக என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷனல் சிம்பிளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாச்சு. சரி, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி இருக்குது. இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பின்னு எழுதிக்கலாம். என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோம், டபுள் நெகேஷன் லா அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டபுள் நெகேஷன் லானா ஆல்ரெடி ஒரு நெகேஷன் இருக்கும். அப்போ இன்னொரு நெகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதே டேம் உங்களுக்கு என்ன ஆகிடும், கிடச்சிடும். அப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பிங்கும்போது பி ஆர் நெகேஷன் கியூ அண்ட் நெகேஷன் ஆர். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த நெகேஷன் போயாச்சு. இனி தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த நெகேஷன் பிஆர் டேமை உள்ளே கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நெகேஷன் பிஆர் கியூ அண்ட் இந்த அண்ட் வெளியே வருது, இந்த ஆர் உள்ளே போகுது. ஸோ ரெண்டு டேமாக ஸ்ப்ளிட் ஆகுது, நெகேஷன் பிஆர் கியூ அண்ட் நெகேஷன் பிஆர் ஆர். ஓகே, ஸோ இது ஒரு டேம் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த அண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, பிஆர் நெகேஷன் கியூ அண்ட் பிஆர் நெகேஷன் ஆர். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸையும் பாருங்கள், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு எல்லாமே என்ன இருக்குது, சென்டரில் ஆர் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ராக்கெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிவ் என்ன இருக்குது, ஆண்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது, ரெக்யூர்ட் சிஎன்எஃப் ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் 2 எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அல்லது ஒரு 4 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கொஞ்சம் என்ன இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க கொஷின், பி கண்டிஷனல் கியூ அண்ட் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்னலாம் யூஸ் பண்ணி, பி கண்டிஷனல் கியூ லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு நெகேஷன் பி ஆர் கியூ. ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் நமக்கு பி டேம், இது எவ்வளவும் சேர்த்து நம்ம என்ன டேம்னு எடுக்கிறோம், கியூ டேம். ஸோ ப்ராக்கெட்டை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் இதுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ப்ராக்கெட், அப்புறம் மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட் எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. நெகேஷன் பி ஆர் கியூ டேமை அப்படியே நம்ம எழுதிக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஸோ இந்த ரீசன் வந்து இதுக்கு நேராக நம்ம எழுதிக்கணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டிஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதே லா தான், நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இதை அப்படியே வச்சுக்கிறோம் அண்ட் இந்த நெகேஷனை உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ நெகேஷன் உள்ளே கொண்டு வரது என்ன லா தான், டி மார்கன்ஸ் லா. ஸோ அப்போ நெகேஷன் உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ என்ன ஆகும், கியூன்னு மாறிடும். அடுத்தது நெகேஷன் உள்ளே வந்தால் ஆர் என்னவா மாறும், ஆண்ட்னு மாறும். அதானே டி மார்கன்ஸ் லா. அடுத்தது நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி, அப்போ டபுள் நெகேஷன் லாவும் இதில் அப்ளை ஆகும். அப்போது நமக்கு என்னவா மாறிடும், பின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம 2 லா அப்ளை பண்ணுறோம். நெகேஷன், அதாவது நெகேஷனை உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு டிமார்கன்ஸ் லா வந்து அப்ளை ஆகுது. அதே மாதிரி அந்த நெகேஷன் 2 டைம்ஸ் வரதுனால நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ டபுள் நெகேஷன் லாவும் நம்ம இதில் என்ன பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து இன்னொரு ஸ்டெப்பாக எழுதுனாதான் ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணுங்கள், அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது கியூ அண்ட் பின்னு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டு தான் நம்ம இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெகேஷன் பி ஆர், இது வந்து வெளியே இருக்குது இந்த டேர்ம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு, நெகேஷன் பி ஆர் கியூ, இது இவ்வளோவுமே கியூ டேம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கியூ டேமை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இனி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நெகேஷன் பி ஆரை உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ உள்ளே கொண்டு போகும்போது அந்த என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது நெகேஷன் பி ஆர் இந்த டேம். ஓகேவா? இந்த டேம் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது அண்ட் நெகேஷன் பி ஆர் இந்த டேம். ஓகேவா? ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஆர் கியூ அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் நெகேஷன் பி ஆர் பி. ஓகே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஒரு டேமுக்கு வந்து ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இன்னொரு டேமில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் நெகேஷன் பி ஆர் பி. இப்போ வந்து நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி, ஸோ ரெண்டுமே வந்து சேம் டேமாக இருக்குது. சென்டரில் ஆர் இருந்தாலும் சரி ஆண்ட் இருந்தாலும் சரி அதே டேம் ரிப்பீட் ஆகும். அந்த லாக்கு பேர் என்னது, ஐடம் பொட்டன்ட் லா. ஓகேவா? அப்போ நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பின்னா நமக்கு என்னவா மாறிடும், நெகேஷன் பின்னு மாறிடும்.
ஆர் கியூ. இப்போ இந்த ஒரு டேம் நமக்கு என்னமா மாறியாச்சு, எலமெண்ட்ரி சம் மாதிரி ஆயிட்டா. இந்த டேம் எலமெண்ட்ரி சம் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது நெகேஷன் பி ஆர் கியூ, அந்த டேம் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் நெகேஷன் பி ஆர் பி. இங்கே வந்து நெகேஷன் பி ஆர் நெகேஷன் பி இருந்துச்சு. ரெண்டுமே சேம் டேமாக இருந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான் திருப்பி கிடைக்கும். அது வந்து ஐடம்போட்டன்லாம். ஒரு டேம் பி, இன்னொரு டேம் அதோட நெகேஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆர் இருக்கும்போது நமக்கு என்னலாம் நெகேஷன்லாம் அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நெகேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னது டி. ஓகேவா? அப்போ இந்த டேம் அண்ட் டி அதுக்கு நமக்கு என்னலாம் இருக்குன்னா பி அண்ட் டீனா நமக்கு என்னது பி. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி லா. ஸோ அந்த லா அப்ளை பண்ணும்போது நெகேஷன் பி ஆர்கியூ கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு எலமெண்ட்ரி சம், இது ஒரு எலமெண்ட்ரி சம் டேம் கிடச்சிருக்கு. ரெண்டுமே வந்து நமக்கு என்னதான் சேம் டேம் கிடச்சிருக்கு. சென்டரில் வந்து என்னது ஆண்ட் இருக்குது. அப்போ இது நமக்கு என்னது சிஎன்எஃப் ஃபார்முக்கு என்னவோ மாறியாச்சு, கொடுத்துருக்க கொஷினை நம்ம என்ன பண்ணியாச்சு, மாற்றியாச்சு. ஸோ அப்போ வந்து கான்செப்ட் வந்து சிம்பிள் தான். ஒரு எலமெண்ட்ரி சம் டேம் எத்தனை எலமெண்ட்ரி சம் டேம் ஆனாலும் இருந்துக்கலாம். ஆனால் வந்து அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிவ் என்னவா இருக்கணும், ஆண்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது சிஎன்எஃப்வா. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு தேவையான அந்த லாஸ் வந்து ஈஸியாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனலை மாற்றணும். கண்டிஷனலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேமும் வந்து ஆர் வச்சு வரணும். அந்த ப்ராக்கெட்டுக்கு சென்டரில் வரக்கூடிய டேம், அதாவது இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு நடுவில் வரக்கூடிய டேம் வந்து ஆண்டாக கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா மேலே கார்ட் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.